நமஸ்தே. தெலுங்குல தான் இல்லை சொல்கிறது. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஒரு கருத்து கருத்து காமெடி ரெண்டும் சேர்ந்து. இந்த உலகத்தில் எத்தனை நெட்வொர்க் இருக்குதோ, என்னென்ன பேரில் இருக்குதோ அது நமக்கு தெரியாது. டக்குன்னு மைண்டில் வர்றது கூகுள், அதுக்கடுத்து யூடியூப். இதெல்லாம் கூகுள் ரெண்டு ஒன்று தான். பாப்புலர் பேர்னு சொல்கிறோன்னா இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியாது எனக்கு தெரியாது. எனக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது கூகுள்னால் பெஸ்ட்டு. ஓகே, அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஏதாவது குண்டூசி தொலைச்சிட்டா கூகுள் போய் தேடுப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூகுள் அது. அதுக்கடுத்து யூடியூப்னால் மற்ற இதுகளில் போடுறத விட கொஞ்சம் யூடியூப்னால் அது ஒரு டெக்னிக்கில் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக தோணும். மற்ற ஆப்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா கச்ச 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 கச்சன்னு நம்ம ஒரு பயிர் நாட்டுறோம் அப்படின்னா, அது நெல் பயிராக இருக்கலாம், கம்பு சோளம் வரகு தான் எதாக இருந்தாலும் பயிர்களாக இருக்கலாம். அடுதுடா பயிர்களாக இருக்கலாம். அதுக்குள்ளே இந்த ஊடு பயிர்னு சொல்லுவாங்க. ஊடு பயிர்னா இந்த ஆகாத விளங்காத செடிகள், செத்த செடிகளை செத்தரை சொல்லுவாங்க பாருங்கள், தேவையில்லாத. அது நிறையா முளைச்சி நம்ம வேணுங்கிற பயிர் இத்தினோண்டு இப்படி போயிடும். அந்த வேண்டாம்னு சொல்கிறது இப்படி ஹைட்டாக வந்துடும். அது தேவையில்லாத செத்த செடிகள் அது ஹைட்டாக வந்துடும். அந்த மாதிரி மற்ற ஆப் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கச 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 கசன்னு இந்த ஒரு ஒரு 10 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நான் போனால் நீ போனான்னு முந்திட்டு உட்காந்துருப்பாங்க. யூடியூப் அப்படி கிடையாது. பரந்த மனசை போய் எல்லாத்தையும் யார் பார்த்தாலும் போங்கப்பா எடுத்துகிட்டு போய் உங்கள் யூடியூப் சேனல் போட்டு ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்துடும். அது மாதிரி ஒரு இது. இன்னொரு இது மெயின் எனக்கு சொல்லலான்ட்டு இது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பு. அந்த ஆப்பை நான் அப்புறம் கடைசியில் காமிக்கிறேன். இல்லை அப்படின்னா இல்லை சொல்லலை காமிக்கிறேன் கண்டிப்பாக போட்டோம். ஏன்னா காமிக்கலின்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு அது தெரியாமையே போயிடும். அதனால் கண்டிப்பாக ஆப்புன்னு சில பேர்த்துக்கு ஐயோ தெரியாமல் போயிடும் மக்களுக்கு. நான் தான் பெரிய இதெல்லாம் சொல்லலை. பொதுவாக நான் அதில் நொந்து நூலாகி நூடுல்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டேன். என்னைய அந்தளவுக்கு வறுத்து எடுத்துட்டானுங்க அவனுங்க. நான் ஒரு இதில் போய் தொலைவை அது எங்கேயோ போயிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புது மொபைல் வாங்குகிறோம், பழைய மொபைல் போயிடுச்சு, இல்லை மெயில் ஐடி மறந்துட்டோம், இல்லை பாஸ்வேர்டு மறந்துட்டோம், ஏதோ சம்திங் ஓடி இருக்கலாம். அப்போ நான் புது மொபைல் அதே மெயில் ஐடி கொடுத்தாத்தே நமக்கு எல்லா கான்டாக்டும் அப்படியே வரும். அது கொடுக்கலிங்கிறது ஃபோட்டோஸு நம்பர் எல்லாமே கொஞ்சம் குழப்படியாகத்தே வரும். அப்புறம் கொஞ்ச நாள் சில இதெல்லாம் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா ஒரு வாரமோ 10 நாளோ ஆச்சுன்னா ஃபோன் நம்பர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துடும்.